யெசபேல் கொன்று விடுவேன் என்று சொன்ன பொழுது ஓடி ஒளிகிறார். ஒரு சூறை செடியின் கீழ், அந்த வசனத்தை வாசிக்க, அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பயணமா போயிட்டு ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக் கொண்டு நான் சாக வேண்டும் என்று கூறி, போதும் கர்த்தாவே, ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். இந்த ஜெபத்தை எத்தனை பேர் நாம் செய்திருக்கிறோம்? வாழ்க்கையிலே முடிவு அதுதான் என்று முடித்துக் கொள்வோம். அதற்கு மேல் ஒரு காரியம் இருப்பதை நாம் மறந்து, என்ன காரியம்? விசுவாசம். ஆண்டவர் மேல் வைத்திருக்கும் பற்றுறுதி. ஆண்டவர் மேல் நீ பற்றுறுதி விசுவாசம். ஆண்டவர் மேல் நீ வைத்திருக்கின்ற விசுவாசம் பெரிதல்லவா? உன்னை படைத்தவர் அவர் யார்? நீ கருவில் உருவாகும் முன்னமே நான் உன்னை தெரிந்து கொண்டேன், பெயர் சொல்லி அழைத்தேன். எவ்வளவு பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்திருந்தார். ஆனால் ஒரு சிறு காரியத்திற்காக, உன்னுடைய வாழ்வை மாய்த்துக் கொள்வதற்காக, உன்னுடைய வாழ்க்கையில நீ தோற்றுவிட்டாய் என்று நினைக்கிறாய். மகளே, மகனே, நீ தோற்று போகவில்லை. பின்னால் ஒரு ஜெயத்தை வைத்திருக்கிறார். அதை நாடி போக வேண்டும். உன்னால் போக முடியவில்லையா? பலவீனமாக இருக்கிறார். ஆண்டவரிடம் கேள், பலத்தை நீ போக வேண்டிய இடம் வெகு தூரம். எழுந்து புசி. எலியாவுக்கு சொல்லுங்க, எழுந்து புசி. 2 முறை சொல்லுங்க. அவனை எழுப்பி அனுப்புகிறார். போக வேண்டிய தூரம். உன்னை அழைத்து செல்வார் ஆண்டவர். விசுவாசத்தோடு கேள். என்னுடைய விசுவாசம் குறைவாய் காணப்படுகிறது, அதனால் என்னுடைய உணர்வுகள் மேற்கொள்கிறது. எப்பொழுது என்னுடைய உணர்வுகள் மேற்கொள்கிறது என்று சொன்னால், என்னிடத்திலே விசுவாசம் பலவீனமாக இருக்கிறது. அப்படியானால் இதை இன்னொரு காரியத்திலே பார்க்கலாம். மார்க்கிலே படிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லுகிறார். இல்லையா? வாசித்தோமே அந்த பகுதி தான். மார்க்கு எடுத்து வச்சுக்கோங்க. நான் அப்படியே சொல்லி ஃபாலோ. அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று யார் அழைக்கிறார்? இயேசு அழைக்கிறார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள். அழைப்பது யார்? இயேசப்பா அழைக்கிறார். அவர்கிட்ட எப்பவுமே என்னன்னா, 2 இடத்துல தனியா இருக்கு. ஒண்ணு ஜெபம் பண்றதுக்கு தனியா ஓடி, இன்னொன்னு படகுல. ஏன்னா தரையில இருந்தா நியூசன்ஸ், டிஸ்டர்பன்ஸ் நிறைய வருது. கொஞ்சம் கூட அவரை சித்திக்கு விட மாட்டாங்க. அப்போ கரையில நிறைய பேர் இருக்கிறாங்க. He wanted to escape from them. அங்கிருந்து அவர் தனித்து போக வேண்டும் என்று விரும்புகிறார். எனவே தன்னுடைய சீஷர்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்? அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்ற ஒரு அழைப்பு. வாருங்கள் என்று அழைத்தவர் அந்த படகிலே இன்னும் சில படகுகளும் வருகிறது. அப்படி தோக்கின்னு வராங்க. ஆனா கூட வர்ற சீஷர்கள், அழைத்தவர் இயேசு, இயேசுவோடு பயணிக்கிறோம் என்ற ஒரு காரியத்தை தெரிந்தும் அறியாமல் இருக்கிறார். அதுதான் ஒரு அலை வருகிறது, ஒரு பெரிய அலை, படகு மூழ்கத்தக்கதாக ஒரு அலை. ஆனால் அங்கு இருக்கிற இயேசு சற்று நேரம் ஓய்வெடுக்க வேண்டும் என்று விரும்பியதால் படகில் ஏறினார். நித்திரைக்கு போகிறார். ரெஸ்டிங் டைம். அப்ப கூட இருக்கிறார். ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறது உனக்கு கவலை இல்லையா? டேய், உன்னை கூப்பிட்டது யார்? நீ யாரோடு பயணிக்கிறாய்? மறந்து விட்டு
இவனுடைய உணர்வுகளுக்கு அவன் செவிசாய். இன்றைக்கு நீயும் நானும் அதுதான். ஆண்டவரோடு நாம் பயணிக்கிறோம் என்ற உணர்வு நமக்கு இல்லை. அதால் தான் நமக்கு சூசைட் டைம், மன வேறுபாடு, மனநிலை வேறுபாடு, கணவன் மனைவியுடைய பிரிவினை, தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள பிரிவினை, குடும்ப பிரிவினை. நான் சொல்வதை நீ கேள், என்னுடைய அதிகாரம், எனக்குள் உட்பட்டவர்கள் நீ. அந்த அதிகாரங்கள் மேலோங்கும் போது உணர்வுகளுக்கு நீ அதிகமாக மதிப்பு கொடுக்கும் பொழுது விசுவாசம் குறையும். நாங்கள் மடிந்து போகிறோம் இல்லையா? ஆனாலும் கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையிலே நீ சோர்ந்து தோத்து போகின்ற நிலையிலே உன்னுடைய உணர்வுகளுக்கு நீ மதிப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அதையும் பொருட்படுத்தாமல் முதலாவதாக அவனுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து விடுகிறார். எழுந்த உடனே அவர் திட்டவில்லை. என்ன செய்கிறார்? எழுந்தவுடனே காற்றையும் கடலையும் அதட்டுகிறார், அமைதிப்படுத்துகிறார். அது அமைதலான உடனே அப்புறம் தான் திரும்புகிறார். யார் பக்கம்? என்ன சொல்லுகிறார்? அற்ப விசுவாசிகளா இல்லையா? அவரும் நம்மளோட தான் பயணம் பண்றாரு. எனக்கு ஏற்படுறது தான் அவருக்கும் ஏற்படும். அந்த உணர்வு இல்லை. இங்கே உணர்வு நிலை மாறுபாடு, மூட் ஸ்விங் என்று சொல்லுது. ஆண்டவருடைய மனநிலை என்ன விட்டு விடுவாரா, கைவிடுவாரா? இவர்களுடைய உணர்வுகள் ஆண்டவர் மேல் இருந்த பற்றுறுதி, விசுவாசம் இல்லாமல் போய்விட்டதே. இன்றைக்கு நம்மிடத்திலே இருக்கிறது திருச்சபைக்கு வருகிறது. திருச்சபையிலே எல்லா காரியங்களும் கேட்கிறோம், விசுவாசத்தை பலப்படுத்துகிறோம். ஆனாலும் வீட்டிற்கு செல்லும் போது, வீட்டிற்கு சென்றவுடனே உணர்வுகள் எழுந்து கொள்கிறது. கணவன் மனைவியே பிரச்சனை, தாய் தகப்பன் எப்படி இருக்கிறார்கள் என்று பிள்ளைகள் பார்த்து கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் முன்னிலையிலே உங்கள் கருத்து பரிமாற்றம் இருக்குமானால் இதுதான் வாழ்க்கை என்று அவர்கள் தெரிந்து கொண்டு தன்னுடைய வருங்காலத்தை அப்படியே அவர்களும் அமைத்துக் கொள்ளும். எங்க அம்மா எப்பவுமே எங்க அப்பாவை திட்டிட்டு தான் இருக்கும், அதான் நானும் செய்வேன். அவளுக்கு அம்மாவின் அதிகாரம் அப்பாவின் மீது மேற்கொள்ளும் பொழுது அப்பா அமைதியாக இருக்கும். எங்க அப்பா ஒன்றுமே பேச மாட்டேன், சும்மா தான் வந்திருக்கிறேன். எங்க அம்மா திட்டாரு. எத்தனை வீடுகளில் இது நடைபெறும். ஆனால் கணவன் சகித்துக் கொண்டு போய் கொண்டிருக்கிறான் என்பதை உணராத பெண்கள், அறிந்து கொள்ளாத பெண்கள் தன்னுடைய வாய்ஸை ரைஸ் பண்ணுவாங்க. பிள்ளைகள் கவனித்துக் கொண்டிருக்கிறார். உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்கள், வேண்டாம் என்று சொல்லுங்கள். அந்த உணர்வுகள் மற்றவர்களை பாதிக்கப்படும் என்று சொல்றாங்க. உன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொள். நீ முன்மாதிரியாக இருக்க வேண்டும். குடும்பம் கெட்டுவிடும். குடும்பம் பிரிவதற்கு காரணம் நானாக இருக்க. அதுக்கு தான் நம்ம சில ஏரியாவில இருந்து இவங்கெல்லாம் வராங்க, இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னு நம்ம சொல்லும்போது எங்க இருந்து வரேன்னு கேட்போம். அதுதான் சூழல். நம்மளே பிரிச்சிடறோம். எல்லாம் ஒரு மனிதர்களும் ஒரே மனிதர்கள் தான். பிரிக்கும் பொழுது ஏரியா, சூழல், ஹோம் லாங்குவேஜ். ஒரு வீட்டில் கெட்ட வார்த்தையை பேச மாட்டாங்க, ஆனா கெட்ட வார்த்தை மட்டும்தான் பேசக்கூடிய குடும்பம் இருக்கும். புருஷனும் பொண்டாட்டி திட்டிக்கிற விதமே கெட்ட வார்த்தையை தான் திட்டுவாங்க. அதான் பார்த்தோம்னா அது கெட்ட வார்த்தையா தெரியாது பிள்ளைங்களுக்கு. இது அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன். எனவே அதே வார்த்தைகளை நீ சபை கூடும் பொழுது, சபையிலே நீ வரும் பொழுது பேசுவாயாமா? அநாகரிகமாக உடைய மதிப்பு கூடாது. உணர்வுகளை அடக்கு, உணர்வுகளை மேற்கொள்ளும், உணர்வுகள் மாற்றப்பட வேண்டும். எல்லாவற்றுக்கும் ஒரே பதில், இயேசுவே பதில். என்ன கை காண்ட நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல
அன்பில் உருவாயா. என்னை பின்பற்றுகிறவன் எடுத்துக்கொண்டு என் பின்னால். இட்ஸ் a hard thing. கடினமான ஒரு காரியம். சிலுவையை எடுத்துக்கொண்டு நடணும். அது மரக்கட்டல்ல. சிலுவையை எடுத்துக்கொண்டு வானா மரக்கட்டை தூக்கிட்டு போகிறது. தட் மீன்ஸ் the வாரம், சோதனை, கஷ்டங்கள், நஷ்டம், பாடு எல்லாத்தையும் தூக்கி சாதாரண காரியம். எனவே உணர்வுகளுக்கு மேற்கொள்ள வேண்டும் என்றால், உணர்வுகளை விஞ்ச வேண்டும் என்றால், உணர்வுகள் விஞ்ச வேண்டும் என்றால் நம்பிக்கை, விசுவாசம் அது உன்னை பலப்படும். கடவுள் மீது நம்பிக்கை வையும், விசுவாசத்தை வளர்த்துக் கொள்ளும். நல்ல போராட்டத்தை போராடுவோம். கடைசி வரை விசுவாசத்தை ஆண்டவர் நம்மோடு கொடுப்பார். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நாம் திருவிருந்து ஆராதனைக்கு நாங்கள் கடந்து போவோம். அப்பம் பெற்றும் பகுதிக்கு நாம் போவோம். எல்லாரும் ஜெப நிலையில இருப்போம். நாம் அனைவரும் கர்த்தருடைய பந்தியிலே சேருவதற்கான ஆயத்தத்தோடு வந்திருக்கிறோம். எனவே அந்த பகுதியை ஆசாரிக்கும் அனுசரிக்கும் நாம் கண்களை மூடி ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இந்த பகுதியை கடந்து செல்லும். ஆம் பிதாவே, நீர் பரிசுத்த, நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். தவறீர் மனிதரில் உருக்கமாய் அன்பு கூர்ந்து உமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் சோந்தமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதும் அல்லாமல் அது அருமையான மரணத்தை என்றென்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரும் அளவு நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி நமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டு இருக்கிறார். அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அந்தபடியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆமென். கர்த்தாவே, மரணத்தை நினைவு கூறுகிறோம், உங்களுடைய உயிர்த்தை அறிக்கைகிறோம், திரும்ப காத்திருக்கிறோம். கிறிஸ்துவே, உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதலால் பிதாவே, உடைய குமாரனாக எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலையும் நினைவு கூர்ந்து உமது அடியார்களாகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் திரும்ப வருமளவு அவரை நினைவு கூர்ந்து இதை செய்கிறோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூர்ண மீட்புக்காக உமது நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்கள் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்க பாத்திரம் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களையும் நீரே தந்த இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் ஒரு பரிசுத்த ஆவினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திப்போம். நாங்கள் எல்லோரும் எங்கள் ஆண்டவரின் கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகிய அவருக்குள் எல்லாவற்றிலும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய உமக்கு
அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். எல்லாரும் முழங்கால் படியிட்டு பரமண்டல ஜெபத்தை நாடு சேர்த்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைக்குள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி, எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு. ஆமென். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவரீருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேர்கிறோம். உம்முடைய மேதையின் கீழ் விழும் துணிக்கைகளை பெருகிக் கொள்ள நாங்கள் அல்ல, ஆனாலும் தேவரே எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராய் இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவம் உள்ள சரீரமும் ஆத்துமாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்றமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே நமது சமாதானத்தை தாரும். உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் பிக்கப்பட்ட ஆண்டுடைய சரீரம், இது உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட ஆண்டுடைய பரிசுத்த ரத்தம். கர்த்தருடைய பந்தி ஆயத்தமாக இருக்கிறது. ஆயத்தப்பட்டவர்கள் அன்போடு அழைக்கப்படுவது. கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தரின் வாய் சொந்த இரத்தத்தை சிந்தின காரணத்தை மான பூரணமாயெண்ணி கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற்ற நீங்கள் சமாதானத்தோടെ போய் வர கருதீர்கள். தேவகுமாரனா ஜீவனத்தை என்று அவருடன் என்றும் பிழைத்திட கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா,
உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட ஆண்டவரே உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட ஆண்டவரே உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட ஆண்டவரே உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட ஆண்டவரே. கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற்ற நீங்கள் சமாதானத்தோட போய் வர கடமையப்பா. கர்த்தருடைய நாமத்தில் கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா, அன்பின் தேவனாவே கர்த்தருடன் ஐக்கிய பந்தியாமே. துன்பம் தூய போமே இருதய சுத்தரியாமே இன்பமே உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட ஆண்டவரே ரத்தம். இது 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 உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட ஆண்டவரே ரத்தம். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற்ற நீங்கள் சமாதானத்தோட போய் வர கடமையப்பா. கர்த்தருடைய நாமத்தில் தூயவனே மழைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. தூயவனே தூயவனே மழைப்பின் காரணனே உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட ஆண்டவரே, உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட ஆண்டவரே பார்த்திடுமே. மாத்திரம் நான் எடுத்து கல்லாமலே நிரம்பி வழி மாத்திரமாய் இறந்த செய்திடுமே. வேதத்து தாயும் பார்த்தமில்லா போற்றிடுமே. உங்களுக்காக கல்வாரி பார்த்திடமா மழைக்கு பொழியுமே. தூயவனே தூயவனே மழைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. தூயவனே தூயவனே மழைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஆண்டவருடைய சரீரத்தில் ரத்தத்தை பெற்றுக்கொள்ள நாம் அனைவரும் எழுந்து நின்று பொதுவான விசுவாச பிரமாணத்தை எல்லாரும் சேர்ந்து அறிக்கை செய்வோம். எல்லோரும் சேர்ந்து அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளுக்கு உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார்.
பரமத்திற்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது வாசலில் வீற்றிருக்கிறார். நான் தெக்கவர் பரிசுத்தாவி விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபை, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும், பாவ மன்னிப்பு, சரீர உயிர்த்தெழுதலும், நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஆண்டவருடைய சரீரத்தை ரத்தத்தை பெற்றுக்கொண்ட நாம் கீர்த்தனை புத்தகத்திலே 105வது பாடல் தேனில் மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாம் என்ற பாடலை பாடும்போது நம்மையும் நம் காணிக்கையும் அர்ப்பணிப்போம். பொதுவான காணிக்கையை சகோதரர் பிரசாந்த் அவர்கள் எடுப்பார்கள். 1000 அவர்கள் முன்பாக நிற்பார்கள். நீங்கள் மாத சொந்த காணிக்கை தசம பாக காணிக்கை படைக்கலாம். Hallelujah.